சொந்தம் என்று கூற 1000 உறவுகள் இருந்தாலும் பணம் என்ற ஒன்று நம் கையில் இருந்தால்தான் அந்த 1000 உறவுகளும் நம்மை மதிக்கும். தோற்றவரின் சிரிப்பும் அவமானப்பட்டவரின் அழுகையும் மிகவும் ஆபத்தானவை. மன்னித்து விடுங்கள் உங்களை ஏமாற்றியவர்களை, ஆனால் மறந்தும் கூட நம்பிவிடாதீர்கள் மறுபடியும் அவர்களை. யாரிடமும் அதிகமாக அன்பு வைக்காதீர்கள், யாரையும் அதிகமாக நம்பாதீர்கள். அவரவர்கள் தேவையில் முடிந்த பின் மனசாட்சியே இல்லாமல் நீங்கள் தூக்கி எறியப்படுவீர்கள். இருக்கும்போது புரிந்து கொண்டு அன்பு காட்டாத எந்த உறவும் இறந்த பின்னர் அழுது நடிப்பதில் எந்த பயனும் இல்லை. சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள். இறைவனுக்கு கொடுக்க நினைப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுங்கள். உங்களிடம் யாசகம் பெறும் அளவிற்கு கடவுள் ஒன்றும் ஏழை இல்லை. அம்மாவின் சமையலில் குறைகள் இருப்பினும் காட்டிக்கொள்ளாதே, ஏனெனில் சிலருக்கு அம்மா இல்லை, பலருக்கு உணவே இல்லை. உன்னிடம் அடுத்தவரை பற்றி குறை கூறுபவர் உன்னை பற்றியும் மற்றவரிடம் குறை கூறுவார். பிரியமானவர்கள் இரண்டே விதம்தான், உரிமைக்காக சிலர், தேவைக்காக பலர். நீ யாருக்கும் அதிகம் உதவினாயோ அவர்களிடம் கவனமாக இரு, அவர்கள்தான் முதலில் உன் எதிரியாவார்கள். பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ள வேண்டாம், உன்னை பற்றி அதிகம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இரண்டுமே உங்கள் நிம்மதிக்கு கேடு விளைவிக்கும். எனக்கு யாரும் தேவையில்லை என்ற வார்த்தைக்கு பின் யாரோ ஒருவரின் நம்பிக்கை துரோகம் நிச்சயம் இருக்கும். கோபத்தில் எடுத்தறிந்து பேசும் சிலருக்கு ஒரு அரிய குணம் உண்டு. ஏனென்றால் அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்யவும் மாட்டார்கள், பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள். யார் வேண்டுமானாலும் குளத்தை கலங்கடிக்க முடியும், ஆனால் கலங்கிய குளத்தை தெளிய வைக்க அந்த குளத்தால் மட்டுமே முடியும். அப்படிதான் நம் மனமும். அப்பா வெளியில் படும் கஷ்டத்தையும் அம்மா வீட்டில் படும் கஷ்டத்தையும் நினைத்துப்பார். காதல் என்பது கனவில் கூட வராது. நீயாகவே இரு. பிடித்தவர்கள் நேசிக்கட்டும், பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும். விரும்புபவர்கள் இருக்கட்டும், விரும்பாதவர்கள் விலகட்டும். தேவை முடிந்த பின் நண்பன் துரோகி ஆகிறான், தேவை துவங்கும் போது துரோகி நண்பன் ஆகிறான். இதுதான் உலகம். எவர் தேவைக்கும் நீ பொருளாகாதே. அழுது சாவதை விட மனதில் பட்டதை உண்மையாக பேசிவிட்டு கோபக்காரன் கெட்டவன் என்ற பெயர் வாங்கிவிட்டு போறது தப்பே இல்லை. தவறு செய்வதற்கு வசதியும் வாய்ப்பும் இருந்தும் தவறு செய்யாதவன்தான் உண்மையான உத்தமன். அன்பும் அக்கறையும் செலுத்துவதில் வள்ளலாகி விடாதீர்கள், அப்புறம் கண்ணீருக்கும் நீங்கள் நெருங்கிய சொந்தக்காரனாகி விடுவீர்கள். யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் பகத்து கொள்ளாதீர்கள். இறுதியில் நம்மை குற்றவாளியாக்கிவிட்டு அவர்கள் ஒன்றாகி விடுவார்கள். நீ எந்த விலை கைபேசி வைத்திருக்கிறாய் என்பதில் பெருமையல்ல, நீ எந்த கைபேசியிலிருந்து அழைத்தாலும் அதை ஆர்வத்துடன் எடுத்து பேசும் உறவுகளை சம்பாதிப்பதே பெருமை. தந்தைக்கும் கடவுளுக்கும் சிறு வித்தியாசம்தான். எப்பொழுதுமே கண்ணுக்கு தெரியாதவர் கடவுள், இருக்குமறை தெரியாதவர் அப்பா. தவறை மறந்துவிடலாம், ஏனென்று அது தெரியாமல் செய்வது. துரோகத்தை மன்னிக்கவே கூடாது, ஏனென்றால் அது திட்டம் போட்டு செய்வது. அது பிடிக்காது, இது பிடிக்காது என்று அம்மாவிடம் சண்டை போட்டவர்கள் இன்று வெளிநாடுகளில் மனதிற்கு பிடிக்காத உணவை கட்டாயமாக சாப்பிடுகிறார்கள். கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலேயே வளர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியும் எப்படி வலிக்கும் என்று. நியாயங்கள் நம் பக்கம் இருந்தாலும் புரிந்து கொள்ளாதவர்களோடு வாதிட சில நேரங்களில் அமைதியாகத்தான் நாம் இருக்க வேண்டியுள்ளது. கெட்டவன் சாகும் பொழுது கஷ்டப்படுவான், நல்லவன் சாகிற வரைக்கும் கஷ்டப்படுவான். எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் நம் பலவீனத்தை மட்டும் வெளிப்படுத்தவே கூடாது. நேரம் வந்தால் அவர்களும் எதிரியாக மாறக்கூடும். யாரையும் நம்பி எதிலும் இறங்கி விடாதீர்கள். தொடக்கத்தில் நான் இருக்கிறேன் என்பார்கள், முடிவில் நான் அப்பவே சொன்னேன் என்பார்கள்.
கடுகு அளவு கூட கண்ணீர் வராமல் கட்டிய மனைவியை காப்பாற்றுபவன் நல்ல கணவனாகிறான். கணவனின் கஷ்டங்களை புரிந்து கொண்டு தன் ஆசைகளை குறைத்து கொள்பவள் நல்ல மனைவியாகிறாள். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என வாழ்ந்து பார். ஆறுதல் சொல்ல ஆளே தேவையில்லை.